My name is PK and welcome to Eggplant. இன்னைக்கு வீடியோல நான் மாடி தோட்டத்துல இதுவரைக்கும் என்ன மாதிரியான விதைகள்லாம் சேகரிச்சு வச்சிருக்கன்றத பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் இது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ல இருந்து 2 வருஷமா இந்த மாடி தோட்டத்தோட ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூஸா ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜெனரலா என்கிட்ட யாராவது மாடி தோட்டத்தை பத்தி ஒப்பீனியனோ இல்ல ஏதாச்சும் ஐடியாவோ ஆர் அதை பத்தி ஏதாச்சும் ஒரு வியூஸோ கேட்டா நான் காமனா கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, மாடி தோட்டம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு மினி விவசாயம் தான். ரீசன் வந்து இப்போ விவசாய நிலத்தை நம்ம என்ன மாதிரி பராமரிப்போமோ அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி வேலையை நம்ம மாடி தோட்டத்தில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு இயற்கை முறையில் ஒரு ஆர்கானிக்கான காய்கறிகள் ஈஸியாக கிடைக்கும். விவசாயமாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில விஷயங்கள்ன்றது ரொம்ப பெக்குலியராக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முதல் விஷயம் எதுனா விதைகள். விவசாயத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாக நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி கை காட்டலாம். ஆனால் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே மறந்துடுறோம். எதுனா விதை சேகரிப்பு. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மாடி தோட்டத்தில் காய்கறி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து அதிகபட்சமாக விதைகளை வந்து ஒரு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. வெளியே காசு கொடுத்து தான் விதை வாங்குகிற நிலைமையில இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கறதுல இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பிகாஸ் நான் நிறைய விவசாயம் பண்ணுற யூடியூபர்ஸ் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவங்க வீடியோ நான் அட்மையர் பண்ணி பார்ப்பேன். ஆனால் பல நேரங்களில் எனக்கு அதில் முரண்பாடுகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க யூஸ் பண்ணுற விதைகள். அவங்க ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்கால H34 அப்படின்னு ஏதோ ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. அம்மா கத்திரிக்கால இது இந்த வெரைட்டி அப்படின்னு ஒரு நம்பர்ஸில் தான் பெக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க அந்த நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுறப்பே நமக்கு தெளிவாகவே புரியும் அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு கம்ப்ளீட்டான ஹைப்ரிட் கத்திரிக்காய் வகைன்றது. ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா நானும் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸை வளர்த்துருக்கேன். ஹைப்ரிட்ன்றது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இருக்கணும். பிகாஸ் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்கறிகள் வளர்க்க முடியாத நேரத்தில் ஹைப்ரிட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்காக நம்ம நாட்டு காய்கறிகளை, அதாச்சும் இந்த ஓப்பன் பாலினேஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய காய்கறிகளை விட்டுட்டு ஹைப்ரிட்டை மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து எந்த விதத்திலும் கரெக்ட் கிடையாது. நம்ம விவசாய நிலத்தில் எந்த அளவுக்கு நம்மளால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுன்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் மாடி தோட்டம்ன்றது ஒரு கண்ட்ரோல்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் என்வரான்மெண்ட். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம அதிகமாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் மீறி எதுவுமே நடக்காது. இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுனா, இந்த விதை சேகரிப்பு. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான விதைகளை நம்மளே தான் சேகரிச்சுக்கணும். அதுவும் குறிப்பாக ஒரு அரிய வகை காய்கறி, குறிப்பாக நாட்டு காய்கறி கிடைக்குதுன்னா அதை வளர்த்து அறுவடை எடுக்கிறது நம்ம காட்டுற ஆர்வத்தை விட அதை நம்ம வளர்த்து அதில் விதை சேகரிக்கிறது தான் நம்ம அதிகமாக ஆர்வம் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஓரளவுக்கான காய்கறி விதைகள் இருக்குது. இதில் ஒரு சில காய்கறிகள் வந்து இப்போ மார்க்கெட்லேயே புழக்கத்தில் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா டபுள் பீன்ஸ். இந்த டபுள் பீன்ஸ் பற்றி நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த டபுள் பீன்ஸை நான் மார்க்கெட்டில் பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் இந்த விதையை நான் வாங்கினேன். இதை வாங்கி அதுலேருந்து அறுவடை எடுத்து அதில் ஒரு வீடியோவும் போட்டாச்சு. அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது எப்படி விதை சேகரிக்கணும்னு. இப்போ இதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விதைகள் சேகரிச்சுட்டேன். அண்ட் இதை வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் விதைச்சாச்சு. ஸ்டில் என்கிட்ட இவ்வளோ விதை இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த விதைகள் இன்னும் 2 வருஷத்துக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நான் விதைச்சிருக்க அந்த விதைகளும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துச்சுன்னா அதுலேருந்தும் நான் இன்னும் அதிகமாக விதைகள் சேகரிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சர்க்குலேஷன்ற ப்ராசஸ் வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நான் அந்த விதைகள் நான் வெளியே காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த விதையை நானே உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாமே. இதில் வெண்டைக்காய் விதை இருக்குது. அப்புறம் இதில் இன்னமும் ஒரு சில பூ விதைகள் இருக்குது. ஒரு சில அரிய வகையான காய்கறி செடிகள் விதைகள் இருக்குது. ஸோ இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா ஆர் நீங்கள் ஒரு விவசாய நிலத்தில் நீங்கள் பயிரிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் நாட்டு காய்கறிகள் வளர்க்குறப்போ அதில் முடிஞ்ச அளவுக்கு விதைகள் சேகரிக்க ட்ரை பண்ணுங்கள். விதைகளோட ஒரு மார்க்கெட்டுன்றது இப்போ வேணால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா, நாட்டு காய்கறிகள் விதைகள் சொல்லி நிறைய பேர் கூவி விற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலை இப்படியே தான் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த நிலைமைன்றது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைமைன்றது நினைச்சது கிடையாது. நிலைமைன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாங்குகிற தக்காளி. யாராச்சும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தக்காளி இவ்வளோ விலை வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் நடந்துச்சு. இதுதான் விவசாயம். ஸோ இப்போ நமக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய விதைகள் ஃப்யூச்சரில், நான் ஃப்யூச்சர்னு சொல்கிறது ஒரு 50-60 வருஷம் கிடையாது, இன்னொரு 3-4 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நமக்கு விதைகள் கிடைக்குமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா நாட்டு காய்கறிகள் விதைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க தான் ஒரு ஆர்வம் காட்டுறதை நான் ரொம்ப தெளிவாகவே பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விதைகளை சேகரிக்க கற்றுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் விதைகள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த விதைகளை நீங்கள் எக்காரணத்தோட வேறு யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு காய்கறி பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் கத்திரிக்காய் ஏதோ ஒரு வெரைட்டி பிடிச்சிருக்குன்னா அதுலேருந்து விதைகள் சேகரிங்க. அந்த செடியை நீங்கள் இன்னும் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
அந்த விதைகளை நீங்கள் உங்களால் முடிஞ்சதுக்கு அதை வெளியே மற்றவங்கிட்ட அதை பரப்புங்க. நீங்கள் அதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, நீங்கள் காசு விற்றாலும் சரி, அது கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. குறிப்பாக ஃப்ரீயாக மட்டும் விதைகள் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அது ஏன்றதை நான் பொறுமையாக இன்னொரு விடையில் எடுத்து சொல்கிறேன். ஆனால் விதையை வந்து முடிஞ்சளவு மற்றவங்கிட்ட பகிர கற்றுக்கோங்க. அதனால் நிறைய பேர் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன விதைகள் இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எதுனா இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் எப்படி வளர்க்கணும்னு நான் இண்டிவிஜுவலாக வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தவரங்காயிலேருந்து நான் சேகரித்த விதைகள். நான் அந்த காயை அப்படியே காய வச்சு எடுத்துட்டேன். இதை நீங்கள் உரிச்சிங்கன்னா இதுலேருந்து நமக்கு விதை ஈஸியாக கிடைக்கும். இது வந்து நீட்டமாக இருக்கக்கூடிய கொத்தவரை. இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி. கொத்தவரையில் நீங்கள் அந்த மாதிரி வெரைட்டி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். எதுனா இந்த சின்ன கொத்தவரை, இதோட சைஸே இவ்வளோ தான். இது காய்க்கிறது வந்து நல்லா கொத்தாக ரொம்ப அடர்த்தியாக காய்க்கும் நார்மலாக காய்க்கக்கூடிய கொத்தவரங்காய் விட. இது இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா, இல்லை இன்கேஸ் இது நீங்கள் இதுக்கு முன்னாடி வளர்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. ஸோ இதை நான் அறுவடை முடிஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு இதை நான் வீடியோ கூட நான் கவரேஜ் பண்ணல, பொறுமையாக பண்ணிக்கலாம் விட்டுட்டேன். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு ரெகுலர் கொத்தவரங்காய் விட இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா விதைகள் அந்த கொத்தவரங்காய் உரிச்சா உள்ளே ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது வந்து இது யானை தந்தம் வெண்டை. இதோட விதைகள் வந்து நான் சகஜா சீஸில் வாங்கினேன். இதை வளர்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ருசி. ஸோ அதுலேருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு விதைகள் சேகரிச்சிட்டேன். அண்ட் இதை வந்து இப்போ நான் விதைச்சும் இருக்கேன் இந்த ஆடிப்பட்டத்துக்கு. அண்ட் இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக கலெக்ட் பண்ணது முள் கத்திரிக்காயோட விதை. கத்திரிக்காய் விதைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே சேகரிக்கலாம். இந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ரொம்ப ஒரு பட்டர் மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக வளரும். ஒரு இயற்கை ரகம் இது. அடுத்து வந்து ஒரு மிளகாய் வெரைட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிளகாய். இது பேர் வந்து கிரேப் சில்லி. காரம் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப மைல்டான காரம் தான். இது வந்து மொத்தம் 3 கலரில் வளரும். பச்சை கலரில் காய்க்க ஆரம்பிச்சு, அது அப்புறமா கருப்பு நிறத்தில் மாறி அதுவே அப்புறமா சிகப்பு நிறத்தில் மாறும். இதை பற்றி நான் ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மிளகாய் வளர்க்குறப்போ. நல்லா ஒரு பொக்கே பிளான்ட் மாதிரி இருந்தது இது வளர்க்குறதுக்கே. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பூனைக்காளி. அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு கொடி வகை இது. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காய்கறி வளர்க்குறதுக்கு. இது சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது எனக்கு இதை சாப்பிட்றப்போ. ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு காய் சாப்பிட்டதில்லை. இதோட விதை வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நோட் பண்ணலாம், நான் மோஸ்ட்டாக இந்த பாட்லேயே தான் இந்த விதைகள் வச்சுருப்பேன். அதுக்கான காரணம்னா, நம்ம ஈஸியாக அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம விதைகள் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பாட்லேருந்து நீங்கள் உடச்சி இப்படி விதை எடுத்துட்டிங்கன்னா இந்த விதைக்கு நீங்கள் தனியாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் இருக்கிறப்போ இதுவே வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அந்த விதைகள்ன்றது சேஃபாக பத்திரமா அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பூ விதை. இது வந்து சங்குப்பூலேயே வெள்ளை கலர் வெரைட்டி. எனக்கு இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப ஈஸி வளர்க்குறதுக்கு. அண்ட் கொஞ்சம் பாலினேட்டர், இந்த நல்ல பூச்சிகளை இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். மாடித்தோட்டம் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கப்போ இது மட்டும் தனியாக ஒரு இடத்துல வெள்ளை கலரில் அடர்த்தியாக பூத்திருக்கும். ஸோ அதனாலே எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த விதையை நான் தனியாகவே சேகரிச்சிருக்கேன். அடுத்ததாக நான் வீடியோட பிகினிங்கில் மென்ஷன் பண்ண டபுள் பீன்ஸ். நான் வளர்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீன்ஸ் வெரைட்டி இது தான். நானும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும்னு நினச்சதை வளர்க்குறதுக்கு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு பீன்ஸ் வெரைட்டி இது. நான் சேகரித்து கொடுத்தது போக மிச்சம் என்கிட்ட இவ்வளோ இருக்குது. அண்ட் இதை தான் நான் வரும் காலங்களில் மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அடுத்ததாக இன்னொரு பூ வெரைட்டி. இது எதோட விதைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோய் அப்படின்னு ஒரு பூ இருக்குது. மார்னிங் க்ளோரின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பூ இது. ரொம்ப விபரண்ட்டாக ஒரு நல்ல அடர்த்தியான ப்ளூ கலர் நிறத்தில் பூக்கும். ஆக்சுவலாக நான் என் சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவே இதை பற்றி தான். மார்னிங் க்ளோரி எப்படி நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்குறதுன்றத பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஈஸி டு க்ரோ பூ வெரைட்டி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க்கு, அப்புறமா அந்த ஒயிட் வித் பிங்க்கு, ஒயிட் வித் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. வேரிகேட்டட் வெரைட்டிஸும் அதில் நிறைய இருக்குது. அண்ட் அடுத்ததாக இது வந்து அந்த மார்னிங் க்ளோரியிலே இது வந்து இன்னொரு வெரைட்டி. நான் சொல்லியிருப்பேன் வேரிகேட்டட் வெரைட்டின்னு. இது வந்து அந்த டார்க் அந்த அடர்த்தியான நீலம் நிறத்தில் அங்கங்கே வெள்ளை திட்டுற மாதிரி கொஞ்சம் இருக்கும் அந்த வெரைட்டி இது. இதோட விதைகள் நான் பொக்கிஷம் மாதிரி சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா அதில் விதைகள் கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து சிறகாவரையோட விதைகள். ஆக்சுவலாக நான் விதைகள் விதைச்சிட்டேன். அது போக மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட இப்போதைக்கு. சிறகாவரையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிறகாவரையில் வந்து ஒரு சில வித்தியாசமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பர்பிள் கலரில் சிறகாவரை இருக்கும். பச்சையும் இந்த ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கும். இது வந்து ரெகுலரான சிறகாவரை. அடுத்தது வந்து பாகற்காய் விதைகள்.
பாகற்காயும் பார்த்தீங்கன்னா பாகற்காயில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இந்த பர்டிகுலர் விதைன்றது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பாகற்காய். நான் ஒரு சில வித்தியாசமான வெரைட்டிஸ் வளர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சதுன்னா இந்த வெரைட்டி தான். ஒரு மைல்டான கசப்பு தன்மையோட ருசியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பாகற்காய். இந்த விதைகள் உங்களுக்கு ஆன்லைனில் வேறு எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா மறக்காமல் வளங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக நான் வீடியோவே கொடுத்துருக்கேன் இதை எப்படி வளர்க்கணுன்றதை பற்றி. அடுத்து வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விதை. இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் விதை. ஜஸ்ட் ரெகுலராக இருக்கக்கூடிய பீன்ஸில் இது வந்து கொடி பீன்ஸ். கொடி மாதிரி வளரும், கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு பீன்ஸ் இது. ஆக்சுவலி இது நான் ரெகுலர் பீன்ஸ் விதை வாங்கி தான் நான் விதைச்சி வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு செடி மட்டும் பார்த்திங்கன்னா கொடி பீன்ஸாக இருந்தது. அந்த ஒரு விதை மட்டும் எப்படியோ மிஸ்மேட்ச் ஆகி என்கிட்ட வந்திருக்கு. அண்ட் அதில் நான் அறுவடையை சுத்தமாக எடுக்கவே இல்லை. எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி விதைக்கு விட்டு விதையை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதனோட விதைகளும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் விதைச்சிருக்கேன். கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும், செம்மையாக வளருன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொடியவரைக்காய். கொடியவரைக்காயோட விதைகள். கொடியவரைக்காயும் ரொம்ப சுலபம் வளர்க்குறது. பூச்சி தாக்குதல் மட்டும்தான் நீங்கள் இதில் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி அறுவடையெல்லாம் சும்மா அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. அவரைக்காயில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கொடியவரைக்காயில் இது வந்து பட்டையாக இருக்கக்கூடிய கொடியவரைக்காய். அதிகமாக கொத்தாக காய்க்கும். இந்த வெரைட்டிலாம் கிடச்சிச்சின்னா மறக்காமல் உங்கள் மாடி தோட்டத்தில் வளங்க, செம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அவரைக்காய் விதை. இது வந்து இங்கிலீஷில் ஸ்வாட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இதோட பேர் வந்து தம்பட்டவரை. இது எப்படி வளர்க்கணுன்னு நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கிடச்சிச்சின்னா எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. நல்லா அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த செடியை பாதுகாத்து வளங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை விதையை சேகரிங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி இது. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நான் பர்சனலாக என்ன மாதிரியான விதைகள்லாம் சேகரித்து வச்சிருக்கேன்றதை பற்றி ஒரு சின்ன வீடியோ மாதிரி பார்த்துருப்போம். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் உங்கள் விவசாய நிலத்தில் முடிஞ்ச அளவுக்கு விதைகள் சேகரிக்க ஆரம்பிங்க. ஏன்னா விதைகள்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம வளர்க்குற காய்கறிகளோட விதைகள் நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட பெனிஃபிட்ன்றது நமக்கு இப்போ தெரியாது. இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நமக்கு அது என்னன்றதை பற்றி தெளிவாக நமக்கே ஒரு புரிதல் வரும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் இன் சம் வே ஃபார் யூ. நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் அ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் தேங்க்யூ. பை. PK.